ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்குது 10th CBSE மேக்ஸ். இதில் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.2ல் தேர்ட் சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்த்து சம். ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், ஏபி சீரீஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அது மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்குள்ள அந்த டிஃபரன்ஸும் அங்கே உள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே சேமாக இருந்தால் அது ஏபின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா, அது தெரிஞ்சால் தான் அந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. விச் டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி 3, 8, 13, 18 இஸ் 78 வந்து என்ன டேர்முன்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்து A1, A2, A3, A4 ஓகேவா, டாட் 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 இஸ் 78. அது வந்து என்னோட வேல்யூ, அதாவது இதில் 1, இது 1வது டேர்ம், இது 2வது டேர்ம், இது எத்தனாவது டேர்ம், nth டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் A1 = 3, A1 அல்லது ஏன்னு சொல்லுவோம். A = 3 ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்ததுலேருந்து நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மை A = 3ன்னு எழுதிக்கிடுவோம். D = என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் பண்ணணும், அல்லது தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஏபி சீரீஸ்னாலே நடுவில் உள்ள எல்லா இதுவும் ஈக்குவலாக இருக்கும், அந்த கேப், அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த A2லேருந்து A1 மைனஸ் பண்ண போகிறேன். A2ங்கிறது 8, A1ங்கிறது 3, A1ன்னு சொல்லலாம் அல்லது ஏன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ A2 மைனஸ் A1 டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். = A2ங்கிறது என்னது 8, A1ங்கிறது என்னது 3. ஸோ 8 - 3 = 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, nth டேர்ம் ஆஃப் த ஏபி பி 78. ஓகேவா, இது nth டேர்ம் ஆஃப் த ஏபி. அப்போ இது என்ன சொல்லுவோம், ஏஎன்னு சொல்லுவோம். ஏஎன் = 78. அப்போ அந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், என்னோட வேல்யூ. ஸோ ஏஎன் = இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா இல்லாமல் இந்த சம் செய்ய முடியாது. ஓகேவா, ஏஎன் = A + n - 1D. அப்போ ஏஎன் என்னதுங்க உங்களுக்கு 78ன்னு கொடுத்துட்டாங்க, ஏ என்னது நம்ம 3ன்னு கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் என்னு நம்மளுக்கு தெரியாது, -1, டி டிஃபரன்ஸ் என்னது 5. ஸோ இந்த 78 அப்படியே இருக்கும். இந்த 3ங்கிறது இங்கிட்டு இருக்குது. இது என்னது பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மைனஸில் இருக்கும். இப்போ ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும், மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகும், இன்ட்டுங்கிறது டிவைட் ஆகும், டிவைடுங்கிறது இன்ட் ஆகும். ஓகேவா, 3ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், -3 ஆகும். 78 - 3 = இந்த n-1, இது என்னது இன்ட்டில் இருக்குது இந்த 5. ஓகேவா, ஸோ 78 - 3 என்னது 75. இந்த 5ங்கிறது இதில் இன்ட்டில் இருக்குது. ஸோ இன்ட்டில் இருக்கிற அந்த 5 அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 5 = இந்த n-1 அப்படியே வச்சுக்கிட்டேன். 5ஆல் டிவைட் பண்ணால் 4 5s are 5, பேலன்ஸ் 2 இருக்கும், 25. ஸோ 5 5s are 25. ஸோ 15 ஆகும். 75 டிவைடட் பை 5னா என்னது 15 = இந்த n-1 அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த n அப்படியே இருக்குது, இந்த 15 அப்படியே இருக்குது. இந்த -1ங்கிறது அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், +1 ஆயிரும். ஸோ +1. ஸோ n = 15 + 1, n = 16. அப்போ அது 16th டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ் 78. புரியுதா உங்களுக்கு, A1 A2 A16ல் அந்த 78ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். கடைசி ஃபைனலாக இப்படி எழுதி கன்க்ளூட் பண்ணிடுங்க. இவ்வளோதான் ஃபோர்த்து சம். அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த்து சம். சேம் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து சம்மும். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் த ஃபாலோயிங் ஏபி 7, 13, 19 டாட் 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 205. ஓகேவா, இந்த இதுக்கு கேட்டிருக்காங்க இது எத்தனாவது டேர்ம்னு. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், 18, 15 ½ 13 டாட் 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 -47. 47ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 7, 13, 19 அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். A = 7 வச்சுக்கிட்டோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். A2 - A1 = 13 - 7 = 6. அதே மாதிரி இந்த 205ங்கிறத நம்ம என்ன போடுவோம், ஏஎன்னு போட்டுக்கிடுவோம். nth டேர்ம் ஆஃப் த ஏபி AN = 205. ஸோ AN = A + n-1D. ஏங்கிறது என்னது 205 = ஏங்கிறது என்னது இங்கே உள்ள கொடுத்தது 7 + n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n-1 D எனது டிஃபரன்ஸு இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்க டிஃபரன்ஸ் 6. ஓகேவா, ஸோ 205 இது ப்ளஸில் இருக்குது, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ -7 = n-1 6. 205 - 7 198 = n-1 6. ஸோ n-1 அப்படியே இருக்குது. இந்த 198 இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 198 கிடைக்கிது. இது இன்ட்டில் இருக்குது. ஸோ அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஓகேவா, டிவைடட் பை 6. இந்த n-1 அப்படியே வச்சுக்கோங்க. இதுலேருந்து இதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கி, 33 கிடைக்கி. n = இந்த 33 அப்படியே இருக்குது. இந்த -1 அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், +1 ஆயிரும். ஸோ 33 + 1 = 34. அப்போ 34th 34வது டேர்மில் இருக்குது என்னது 205ங்கிற சீரீஸ். ஓகேவா, 34th தான் அது வந்து 205 இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த சீரீஸ் வச்சு நம்ம பார்ப்போம்.
என்ன கொடுத்துருக்காங்க 18 15 and half 13 minus 47 அதே தான் ஃபர்ஸ்ட் a is equal to 18 எழுதிக்கோங்க இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் d is equal to a2 minus a1 இந்த 15 1/2 minus 18 ஓகேவா ஸோ இதை நம்ம ஒரு முழு நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம் 1/2ங்கிறது இருக்குல்ல ஸோ ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம் 15 into 2 இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம 15 into 2னா என்னது உங்களுக்கு 30 கிடைக்கும் 15 into 2னா 30 அதோட என்ன பண்ணுவோம் இந்த 1 ஆட் பண்ணுவோம் ஓகேவா 1 ஆட் பண்ணோம் 31 divided by 2 போடணும் கண்டிப்பாக ஓகேவா 31 divided by 2 ஓகேவா ஸோ 31 divided by 2 வரும் மைனஸ் இந்த 18 அப்படியே வரும் இப்போ பாருங்க இதில் 1 தான் கீழே இருக்குது ஸோ இதில் காமன் டேர்ம் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எத்தனை டைம் இருக்குது 2ல் 1 டைம் இருக்குது ஸோ 1ஆல் தான் இன்ட்டு பண்ணுவோம் 31 மைனஸ் இங்கே டிவைடட் பை 1 இருக்கா 1ங்கிறது 2ல் எத்தனை டைம் இருக்குது 2 டைம்ஸ் ஓகேவா 2 டைம்ஸ் இருக்குது ஸோ 2ஆல் மேலே இன்ட்டு பண்ணுவோம் அப்போ 18 into 2னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 36 கிடைக்கும் ஸோ இங்கே 36 போட்டுக்கோங்க 31 minus 36னா minus 5/2 ஓகேவா மைனஸ் மறந்துடாதீங்க அப்போ டிஃபரன்ஸ் என்னது -5/2 அப்போ an equal to -47 நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் an அங்கே கொடுத்துருக்காது இது -41 d கண்டுபிடிச்சாச்சு an கண்டுபிடிச்சாச்சு அங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம் an equal to a plus n minus 1d an என்னது -47 a என்னது 18 plus n minus 1 d difference -5/2 ஓகே ஸோ -47 இந்த ப்ளஸில் இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆகும் -18 equal to n minus 1 -5/2 ஓகே ஸோ -47 -18 என்னது -65 equal to இந்த n minus 1 அப்படியே இருக்குது -5/2 அப்படியே இருக்குது ஓகே இந்த n minus 1 அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த -65 அப்படியே வச்சுக்கிட்டேன் இங்கே இருக்கிற டேர்ம் இன்ட்டில் இருக்குது ஸோ இதை அங்கே கொண்டு போகும்போது இன்ட்டில் இருக்கிறது எப்படி போகும் டிவைடில் மாறும் அதாவது இப்போ இது பின்னமாக மாதிரி இருக்குது ஓகேவா ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது ஸோ என்ன பண்ணுவோம் 2 மேலே போகும் 5 கீழே வந்துடும் ஓகேவா அப்போ எப்படி வரும் தலைகீழாக போகும் அந்த சைடு போகும்போது ஸோ இந்த 2ங்கிறத அப்படியே எழுதிக்கோங்க இந்த -5ங்கிறத நான் இங்கே எழுதிட்டேன் ஸோ இந்த இது மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் 65 into 2னா என்னது 130 டிவைடட் பை 5 ஸோ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 26 கிடைக்கும் n minus 1 equal to 26 அப்போ n equal to 26 அப்படியே இருக்கும் இந்த -1 அங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் +1 ஆயிரும் 26 plus 1னா 27 n equal to 27th term of the AP is -47 ஓகேவா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் கொண்டுட்டு போகும்போது கரெக்டாக தலைகீழ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த ஒன்று தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் இதை செஞ்சு பாருங்கள் ஈஸியாக வந்துடும் ஓகேவா அடுத்து 6th கொஸ்டின் பார்ப்போமா இது பாருங்கள் செக் வெதர் -150 is a term of AP 11852ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் A வந்து என்னது 11 இதில் டி எப்படி கண்டுபிடிப்போம் 8லேருந்து 11 மைனஸ் பண்ணும் அல்லது 5லேருந்து 8 எதனாலும் மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ 8லேருந்து 11 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் A2 minus A1 equal to 8 minus 11 equal to -3 ஓகேவா இங்கே 5லேருந்து -8னாலும் -3 தான் வரும் ஓகே டிஃப்ரென்ஸ் வந்து -3 an equal to நம்ம எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறோம் -150 இங்கே எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனாவது டேர்மில் ஸோ an equal to a plus n minus 1d ஸோ an என்னது -115 கொடுத்துருக்காங்க a என்னது 11 ப்ளஸ் இதில் வந்து என்னது n minus 1 d என்னது டிஃபரன்ஸ் என்னது -3 பாருங்க இதில் -115 இந்த ப்ளஸ் டேர்ம் அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் -11 ஆகும் ஈக்குவல் டு இது அப்படியே தான் வரும் -150 -11னா -161 வரும் ஈக்குவல் டு n -1 -3 இது ப்ளஸில் இருக்குது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் டிவைடில் ஆகும் ஸோ என்ன ஆகும் டிவைடட் பை 3ன்னு வரும் -3ன்னு வரும் ஸோ இந்த மைனஸும் இங்கே உள்ள மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிரும் ப்ளஸ் ஆயிரும் ஈக்குவல் டு n -1 அப்படியே இருக்குது இந்த 161 டிவைடட் பை 3 அப்படியே வச்சுக்கிறேன் இந்த ப்ளஸ் -1ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் +1 ஆகும் ஈக்குவல் டு n இப்போ இதுக்கு வந்து நம்ம காமன் டைம் எடுத்தோம்னா என்ன ஆகும் 3 ஆகும் இது 161 இப்போ இதில் கீழே என்னது 1 இருக்குது ஸோ எத்தனை டைம் போகும் 3 டைம்ஸ் போகும் அப்போ 3ஆல் மேலே இன்ட்டு பண்ணணும் 3 ஓகேவா 161 + 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு n இப்போ 161 3னா என்னது 164 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு n இப்போ பாருங்களேன் இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக டிவைட் ஆகாது இப்போ பாருங்கள் 164 டிவைடட் பை 3னா என்ன வரும் 4 3s are 3 5 3s are 15 வரும் பேலன்ஸ் என்ன வரும் 1 வரும் ஸோ
4 3s are 3 5ல தான் வரும் ஓகேவா. அப்போ ஃபுல்லாக டிவைட் ஆகாது. நம்மளுக்கு இங்கே சீரீஸ் கொடுத்துருக்கிறதுல பாருங்க முழு நம்பராக தான் போய்கிட்டு இருக்கு ஓகேவா. இப்போ உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த சீரீஸ் வந்து கரெக்ட் ஓகேவா. இந்த நடுவில் இந்த ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா, முழு நம்பராக கொடுக்காம. இங்கே பாருங்க இந்த சம்மில் வந்து முழு நம்பராக தான் போய்கிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ ஒன்று நம்மளுக்கு முழு நம்பராக தான் கிடைக்கணும். இப்படி டிவைடில் கிடைச்சா அது வந்து ஏபி சீரீஸாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ வந்து இந்த -150ங்கிற நம்பர் இந்த சீரீஸில் வராது ஓகேவா. முழு நம்பராக கிடைக்கணும். இது வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, பின்னமாக கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முழு நம்பர் கிடையாது. இந்த என்னோட வேல்யூ n இஸ் நாட் அன் இண்டீஜர். இண்டீஜர்னா என்னது, முழு நம்பராக இருக்கணும். நாட் அன் இண்டீஜர்னா இது ஒரு ஃப்ராக்ஷன் பின்ன மாதிரி கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன எழுதிடலாம், n இஸ் நாட் அன் இண்டீஜர். ஸோ -150 இஸ் நாட் டேர்ம் ஆஃப் த ஏபி. இதே இது வந்து உங்களுக்கு இங்கே என்னது ஒரு டேர்ம் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சீரீஸ். அதே இது இங்கே 151 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும், இங்கே 62 ஆகும், இங்கே 62 ஆகும், இங்கே 62, இங்கேயும் 62 வரும், இங்கே வந்து 165 வரும் ஓகேவா. அப்போ 165 டிவைடட் பை 3னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 5. இங்கே வந்து 1 5 ஓகேவா. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 55 கிடைக்கும் ஆன்சர். ஸோ அப்போ அந்த சீரீஸில் என்னது போகிற டேர்மில் சீரீஸில் என்ன கிடைக்கும், -151ங்கிற நம்பர் இருக்கலாம் ஓகேவா. பட் இந்த நம்பர் வந்து இருக்காது. ஸோ நம்ம இங்கே என்ன கடைசி கன்க்ளூட் பண்ணும்போது -150 இஸ் எ நாட் டேர்ம் ஆஃப் திஸ் ஏபின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஓகேவா. இதில் ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.